வெல்கம் டு தி ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாமா வேண்டாமா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணாமல் ஒரு நோட் எடுத்துக்கிட்டு இல்லாட்டி ஒரு எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறேன், இந்த ப்ரைஸில் வாங்க போகிறேன், இதான் என்னோட ஸ்டாப் லாஸ், இதான் என்னோட டார்கெட் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ் வாங்குறீங்க, இந்த ப்ரைஸில் வாங்க போகிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த ப்ரைஸில் தான் என்னோட ஸ்டாப் லாஸ் அதையும் நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த ப்ரைஸில் தான் என்னோட டார்கெட் அதையும் நோட் பண்ணிக்கிறீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, டாடா மோட்டர்ஸ் உங்களோட என்ட்ரி ப்ரைஸை டச் பண்ணுது, ஓகே நான் வாங்கிட்டேன். அடுத்து ஸ்டாப் லாஸை டச் பண்ணுது, ஓகே லாஸ் ஆயிடுச்சு, இந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்த ஸ்டாக்கை வாங்குறீங்க, அது ப்ராஃபிட் ஆயிடுது, ஓகே இந்த ட்ரேட் ப்ராஃபிட் அப்படின்னு நோட் பண்ணிட்டு ஒரு 10 ட்ரேட் பண்றீங்க. இந்த 10 ட்ரேட்ல 5 ப்ராஃபிட் ஆகும், 5 லாஸ் ஆகும். ஸோ இப்படி ஆனிச்சுன்னா ஓகே நான் இன்னும் கொஞ்சம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்ட்ராட்டஜி போவீங்க. மறுபடியும் இதே ப்ராசஸை திருப்பி பண்ணுவீங்க. இதில் உங்களுக்கு நிறைய ட்ரேட் ப்ராஃபிட் ஆனிச்சு அப்படின்னா, வாவ் நான் ட்ரேடிங் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதாங்க பேப்பர் ட்ரேடிங். இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுங்க. என்னடா அது எல்லாரும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசை போட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஸ்ட்ரெயிட் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ண சொல்கிறானே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல அதாவது ட்ரேடிங்னா பை பண்றோம் செல் பண்றோம் அது மட்டும் கிடையாதுங்க. இதுல மெயினா நம்மளோட ட்ரேடிங்களோட ப்ராஃபிட் லாஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபியர் அண்ட் கிரீட் தாங்க. ட்ரேடிங்கை மெயினா கண்ட்ரோல் பண்றதே இந்த 2 எமோஷன் தாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ண கத்துக்கணும். இது நீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்க. இதே நீங்க ஒரு ஒரிஜினல் அமௌண்ட் போடுறீங்க, ஒரு 2000 3000 போட்டு ஒரு குவான்டிட்டி வாங்கி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ட்ரேட் பண்ணும்போது நீங்க ஒரிஜினலா ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, ஒரு குவான்டிட்டி வாங்கிட்டு உங்களோட பொசிஷன் போய் பார்த்தீங்கன்னா அது ரெட்ல காட்டும் போது உங்களுக்கு ஃபியர் வரும், அது கிரீன்ல போகும்போது கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சுன்னா ஓகே ஹாப்பி. ஆனால் டார்கெட் அச்சீவ் பண்றது பக்கத்துல போகும்போது இன்னும் கொஞ்சம் டார்கெட்டை மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோணும், அது கிரீடு. ஸோ இந்த எமோஷன் தாங்க மெயினாக ப்ளே பண்ணும். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினாதான், இதை நீங்கள் மேனேஜ் பண்ணினாதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்க முடியுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக பார்ப்போம். நீங்கள் அதே டாடா மோட்டர் ஸ்டாக்கை வாங்குறீங்க, வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கி போயிட்டு இருக்கு, உங்கள் ஸ்டாப் லாஸை டச் பண்ண போகுது. அப்போ உங்களுக்கு எப்படி தோண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சோ ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ண போகுது, வேணா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமா, மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் வாங்கின ப்ரைஸ் போகும்போது காஸ்ட் டு காஸ்ட் வெளியில வந்துடலாம், அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இல்லாட்டி ஸ்டாப் லாஸை டச் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வித்துருவீங்க. ஆனால் ஸ்டாப் லாஸை டச் பண்ணாம மறுபடியும் உங்கள் டார்கெட்டை டச் பண்ண கூட வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மேலே ஏறுது, உங்க டார்கெட் பக்கத்துல போகுது, அப்போ ஒரு ஃபீலிங் வரும், ஸ்டாக் தான் நல்லா மூவ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் டார்கெட்டை மேல அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாமே, கொஞ்சம் அதிக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க டார்கெட்டை மூவ் பண்ணுவீங்க, அது கரெக்டா உங்களோட பழைய டார்கெட் கிட்ட போயிட்டு திருப்பி கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி டைம்ல மறுபடியும் உங்களுக்கு பயம் வரும். ஸோ பேராசை பயம் இது ரெண்டுமே மாத்தி ப்ளே பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால தாங்க சொல்றேன், ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணுங்க, அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுங்க, அப்புறம் அந்த எமோஷனை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கோங்க. நீங்க 2000 இல்ல 3000 போடும்போது ஓகே இதுல எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட போட்டு ட்ரேட் பண்ணுங்க. இதே நீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு உங்களுக்கு உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, நிறைய ப்ராஃபிட் பேப்பர் ட்ரேடிங்ல பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 40,000 போட்டு ட்ரேட் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் லாஸ் ஆக ரொம்ப வாய்ப்பு அதிகங்க. அதனால இங்க 2000 3000 போனா பரவாயில்ல, ஒரு டியூஷன் ஃபீஸ் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அதை போட்டு ட்ரேட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த அமௌண்ட் ஒரு 3000 போடுறீங்க, 3000 நீங்க ஒரு மாசத்துல லாஸ் ஆகாம காப்பாத்திட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சின்ன அமௌண்ட்டை போட்டு கத்துக்கிட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண, எமோஷனை மேனேஜ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கலாங்க. மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி முக்கியம் இல்லைங்க. 1000 ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்க என்னதான் நல்ல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணனாலுமே இந்த எமோஷனை மேனேஜ் பண்ணாம உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியாதுங்க.
ஸோ ட்ரேடிங்ல முக்கியமா எதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி, இன்னொன்னு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டு தான் நீங்க பெரிய அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணணுங்க. ட்ரேட் பண்ணும்போது மறக்காம ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.